அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கு என்னுடைய ஒத்துழைப்பு என்றைக்குமே இருக்கும் சார். என்னைக்குமே இருந்தா இளைஞர் சமுதாயம் என்னைக்குமே கை கொடுக்கும். சரி பேசுவோம் சார். இன்னைக்கு நீங்க தலைப்பு போட்டிருந்தீங்க பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு. ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன் சார். அந்த பட்ஜெட்ல இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பிடிஆர் பழனிவேல் சார் சொல்லியிருக்காரு. மெயினான கருத்தை நோட் பண்ணிக்கங்க. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொன்னா அதை நிறைவேற்ற முடியாது, சட்டம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. திரும்பவும் சொல்றேன் சார், தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து நிறைவேற்றா எது சட்டம் இருக்கான்னு கேட்டிருக்காரு இன்னைக்கு பட்ஜெட்ல. அதுக்கடுத்து இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு. இவரு இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார், நான் அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததையா, அதாவது குடும்ப அட்டைதாரர்ல குடும்ப தலைவிகள் இருந்தால் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு எத்தனையோ தலைவர்கள் இருந்த படத்தப்புறம் குடும்ப தலைவர்களுக்கு மாத்தி வச்சிருக்காங்க ரேஷன் கார்டுல. இன்னைக்குள்ள இந்த பட்ஜெட் கருத்து 2 தான் சார். அடுத்து நீங்க பேசிட்டு இருந்தாங்க, நிறைய கேட்டுட்டு இருந்தேன். ஓபிஎஸ் ஐயா இன்னைக்கு சின்னம்மா பத்தி எதே சொல்லியிருக்காரு. அன்றைக்கு ஒன்ன சொன்னாரு, இன்றைக்கு ஒன்ன சொல்றாரு. எனக்கு பெங்களூர் புகழ்ந்திய சார் நல்ல பழக்க வழக்கம் எனக்கு நல்லா தெரியும். அவர் சொல்ற ஒரு கருத்து இன்னைக்கு சொல்ற ஓபிஎஸ் சார் நாளைக்கு ஏதாச்சும் வேற எதையும் சொல்லுவாரு. அதெல்லாம் பெரிய சீக்கிரத்துல நீங்க பார்க்கத்தான் போறீங்க, பாத்துக்கிறீர்கள் மிக விரைவில் தெரியும். ஏன்னா அவர் நம்ம ஊரு பக்கத்துல தானே இருக்காரு, நம்ம மதுரை, அவர் தேனி, அவ்வளவுதான், ரொம்ப தூரம் இல்ல. அவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு நாட்டினோட முதலமைச்சரா இருந்திருக்காரு. அவரு கோப்புல கையெழுத்து போறது என்ன ஏதுன்னு தெரியாமவே இவெல்லாம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதே மக்களுக்கு இன்னும் புரியாம நிறைய பேர் படிச்ச இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. சார் கேக்குதா சார் நான் பேசுறது? கேக்குது சொல்லுங்க. அதனால நீங்க பட்ஜெட்டை பத்தி நிறைய பேசுறேன். அந்த 2 இது போச்சு. அடுத்து நீங்க தான் நிறைய நண்பர்கள் பேசியிருந்தாங்க. விகே சசிகலா வந்தா அவங்க கட்சியில சேர்த்துக்கலாமா இல்ல அவங்கள இணைக்கணுமான்னு யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சொன்னாப்புல. சரியா எனக்கு அந்த சமயத்தை கேட்கல. உங்ககிட்ட நான் இதோட ஒரு 10 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருப்பேன் சார். என்னுடைய கருத்து அதான், எல்லாருக்கும் ஒருங்கிணைத்து நீங்க கூட சொன்னீங்க, எல்லாரும் ஒருங்கிணைத்து போனா இந்த அதிமுகவுடைய திட்டங்கள் அம்மா சொன்ன போது 100 ஆண்டுகள் எனக்கு பின்னால் இருக்கும்ன்றது உண்மையாகும். இல்லன்னா நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி இணைக்குமா, தலைவரை தேர்ந்தெடுக்குமா, இல்ல இங்க இருக்க தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கும்டா. பிஜேபி வேண்டா 5 ஆண்டுகள் வேண்டா தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது சார். ஆனா 50 ஆண்டுகள் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால என்ன சொல்றேன், நீங்க பண்ணதுல கூட நான் இன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கு 28 29 பேர் உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து கூலியம் பஞ்சாயத்துல இருந்து பேசுறேன் ஐயா. பேசுப்பா, சொல்லுப்பா. நான் எப்படி சொல்றதுன்னா, அது தவறான விஷயம் தான். அது அவரு அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பேசுறாரு. இப்போ பேசுறது தவறு. இப்ப பேசுறது தவறு. ஆமா. ஊரு பக்கம்லாம் என்ன பேசுறாங்கன்னாக்கல, இது என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி, அது பார்த்தா அது வேணும், இதை பார்த்தா இது வேணும், அந்த மாதிரி சொல்றாரு. எப்படி அப்படிதான் பேசுறாங்க. ஒரு நிலையான தலைவர் வேணும், நல்லா ஆட்சி பண்ற ஆளா. அவ்வளவுதான் என் கருத்து. தலைவரை யாரு தேர்ந்தெடுக்கணும்? அம்மா சொன்ன மாதிரிதான், மக்களும் நான் மக்களுக்காக நான், அந்த மாதிரிதான் உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கணும். உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வலிமையான ஒரு தலைமை வேணும். ஆமா, உறுப்பினர் இல்லாமல்லாம் தலைவர் இல்ல. அதுதான் சொல்றேன். ஐயா, அவங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது, நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றல. அது நம்ம மக்கள் மத்தியில என்ன ரிச் லுக்கா கொண்டு போகல. இந்த உள்ளாட்சி தேர்தலையே அவங்க பண்ணின அந்த உரிமை தொகை 1000ங்கிறத நம்ம பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பிளஸ் ஆயிருந்திருக்கும். இவங்க இந்த நம்ம தலைமை கழக பேச்சாளர், செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் பயன்படுத்தாம போனதுனாலதான் கழகத்துல என்ன ரொம்ப கொஞ்சம் இந்த வாக்கு வங்கி எல்லாம் சரிஞ்சிருக்குது. அடுத்தது எல்லாரும் எம்ஜிஆர் காலத்து சக்திகள் எல்லாம் ஒன்று சேரணுங்கய்யா. முதல்ல அதுதான் பாயிண்ட், வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒற்றுமை தாங்க. இந்த ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கிற யாரா இருந்தாலும் கட்சியிலிருந்து தொண்டர்கள் அவங்கள துரத்தி அடிக்கணும். ஒற்றுமைக்கு யார் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பேசுறாங்களோ அவங்க ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் சபதம் எடுக்கணும். ஒற்றுமைக்கு யாருக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பேச்சுகள் செயல்கள் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் முறியடிக்கப்படணும்.
கட்சியில தொண்டர்களுடைய வாய்ஸ் தான் அங்க எதிரொலிக்கணும். தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கற மாதிரி தான் ஒரு தலைமை வேணுமே தவிர தன்னிச்சு அவங்க வேணாம் இவங்க வேணாம் அவங்கதான் இருக்கணும் இவங்கதான் இருக்கணும் அந்த வாய்ஸே கிடையாதுங்க. தொண்டர்களை கொண்டு வாங்க, தொண்டர்கள் பார்த்து செலக்ட் பண்ணட்டும், யாரு வேணாலும் வரட்டுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. இது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வந்து எவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு சிக்கலை கொண்டு வந்திருக்கு. அவங்க வேணாம் இவங்க வேணாம், இது அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுங்க. தொண்டர்கள் தான் இதை முடிவு பண்ணணும், தொண்டர்கள் தான் வரணும். இது தொண்டர்கள் காலப்போக்கில் உணர்ந்து அவங்களே வருவாங்க சார். அதுக்கு நீங்க முன்னெடுத்து கொண்டு போங்க சார், அவ்வளவுதான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க ஐயா. நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் ஐயா, அம்மா மரணத்தில் மர்மம் உள்ளதான். இது ஆறுமுகசாமி விஷயம் உண்மை பேசுறீங்கன்னு கேட்டா இது உண்மை இல்லைங்க ஐயா. ஏன்னு கேட்டா அப்படி அவரு இந்த மாதிரி ஒரு தர்ம யுத்தம் பண்ணி இப்படி கடைசி நேரத்துல இருந்து இப்ப அவர் வந்து எனக்கு தெரியாதுன்றதுக்கு அது நீங்க முன்னாடியே தர்ம யுத்தம் பண்ணாம இருந்துலாங்க ஐயா. என்னோட கருத்து அதாங்க ஐயா. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து ஓபிஎஸோ இல்ல ஒரு இபிஎஸ்ஓ இல்ல சின்னமோ இவங்க எல்லாம் வந்து தனி நம்ம வந்து ஒதுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒற்றை தொண்டர் ஆட்சியை நம்ம வந்து வழி நடத்துறோங்க ஐயா. கண்டிப்பா இப்ப அம்மா சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவரோட காலத்துல இருந்து அப்புறம் அம்மாவோட காலத்துல இருந்து எப்படி சிறப்பா ஆட்சி நடந்தோ அதே மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியா மாதிரி அமையணுங்க ஐயா. இல்லைங்க சார், கழக ஆட்சி வந்து எல்லாருமே ஒன்றுபட்டு இருக்கணும்ன்றதுதான் சார் என்னுடைய கருத்து, பொதுவான கருத்து, பொதுமக்களுடைய கருத்தும் அதுதான் சார். ஒற்றை தலைமை வந்து அதாவது அம்மா எப்படி வழி நடத்தினாங்களோ எம்ஜிஆர் எப்படி வந்தாருங்களோ அது மாதிரி ஒரு தலைமைன்றதுதான் எப்பவுமே சிறப்பா இருக்கும். இது இரு தலைமையில இருந்தாங்கன்னா அது வந்து எப்பயுமே வேறுபாடுதான் இருக்கும் சார். அது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு இவங்க கட்டுப்பட்டு செயல்பட முடியாது. நம்ம ஒருங்கிணைந்து நம்மளுடைய முயற்சி செய்ய முடியாதுங்க. ஏன்னா இது 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பான ஒரு விஷயங்க. அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நலனையும் கருத்தில் வச்சு பார்க்கணும்னு பார்த்து தலைமை வந்து ஹெவியான தலைமை இருந்தா தான் சார் இதை வந்து கரெக்டா பண்ண முடியுங்க. கிளை கழக இருக்கிறாங்கல்ல, இல்ல அந்த தலைமையை யாரு தேர்ந்தெடுக்கிறதுன்னு கேக்குறேன். அதான் சார் கிளை கழக பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்களா சார், அடிப்படை உறுப்பினர்கள்ல இருந்து இப்போ கிளைக்கழக உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா சார், ஏன்னா அடிப்படை பேஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம மேல் மட்டம் வரைக்கும் நமக்கு ஸ்டெடியா இருக்க முடியுங்க. சரி, அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். ஆமா சார், ஆமா சார், அப்பதான் கட்சி வலிமையா இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா சார், கட்சி வலிமையா இருந்தா சார் நம்ம போல்டா எதா இருந்தாலும் லீடர்ஷிப்பா கேட்க முடியும். சரி, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அப்படிதான் சார் இருக்குது. இவங்க மாத்தி மாத்தி ஒரு இவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க. அதனால ஒரு தலைபட்சமா இல்லாம அதாவது கட்சி நிர்வாகம் வந்து கரெக்டான முறையில அம்மா வழி நடத்துறதுக்கு அடுத்தபடியா ஒரு முக்கியமான ஒரு தலைமை வந்து தேவைப்படுது. பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓபிஎஸ் வந்து பேசினது வந்து தவறு. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்தவங்களுடைய மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து அவங்கள வந்து ஒரு கேவலப்படுத்துற மாதிரி இவர் செஞ்சுட்டாரு. மரணத்துல மர்மம் இருக்கா இல்லைன்னு தெரியாத அளவுக்கு ஏதோ விளையாட்டுத்தனமா செய்யற மாதிரி செஞ்சுட்டாரு. இதன் மூலமா கட்சியை வந்து ஒரு அவமானப்படுத்துற நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. இவரும் கூட வருங்காலத்துல இனிமே தலைமைக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத இந்த பேச்சு மூலியமா இப்படி பல்ட்டி அடிச்சதன் மூலியமா தன்னைத்தானே வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்க தலைமையில கீழே உள்ள மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சியிலே எடுத்தீங்கன்னா இந்த ஒரு அந்த அமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு வாக்காளரை இது பண்ணி ஓட்டு தவறா போட்டாருன்னு இழுத்துட்டு போனாங்க இல்லைங்களா, அவரோட போட்டோவை போட்டு கழகத்தின் தியாக சுடரு அப்படின்னு சொல்லி போட்டு போஸ்ட் ஒட்டிருக்கிறாங்க. அமைச்சர் ஜெயக்குமாரோட போட்டோவை போட்டு அவர் வந்து இது செஞ்சது வந்து தியாக சுடரேன்னு சொல்லி ஒட்டியிருக்கிறாங்க. அவர் என்ன தியாகம் பண்ணாருன்னு தெரியல. இன்னைக்கு திருச்சியில அந்த போஸ்டர்லாம் இன்னைக்கு காலையில தான் நான் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிந்தனைகள் வந்து ஒரு நல்ல சிந்தனையா இல்லாம ஒரு அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் இந்த மாதிரி வழிவந்தவங்க சிந்தனைகள்லாம் இவங்கள்ட்ட இல்ல.
ஒருத்தர் சட்டையை பிடிச்சி சட்டையை கழட்டி இழுத்துட்டு போனவர் தியாகம் செஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. அந்த வகையில பார்க்கல இவங்க ஓபிஎஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ற மாதிரி தலைமைத்துவத்தை ஒவ்வொரு நாளும் இழந்துகிட்டே வர்றாங்க. அந்த வகையில ஓபிஎஸ் வந்து தன்னுடைய தலைமைத்துவத்தை இழந்து விட்டார். இனிமே வந்து அவர் தலைமைக்கு வருவது என்பதுலாம் கடினமான விஷயம். குடும்ப தலைவர்களுக்கு 1000 தரேன்னாங்கன்னு தரவே இல்ல. தரல. இந்த மாசம் யாராவது ஸ்கூலுக்கு தரேன்னாங்க. என்ன காலேஜுக்கு என்ன தரவே இல்லை 1000 ரூபாய். அது என்ன பண்றதுல. அதுக்கப்புறம் வந்து சம்பளமா வாங்கினாங்க 1000 ரூபாய். அது 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு தரல. இல்ல இந்த ஸ்கூலுக்கு தரேன்னாங்க. இந்த காலேஜுக்கு என்ன தரவே இல்லை. காலேஜுக்கு இன்னும் சொல்லல. காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பை பண்ணலையா? ஆமா. சரி தெரியல. சரி பேசுவோம். அதாவது வந்து தன்னோட சொத்தை பாதுகாத்து கொள்றதுக்காகவும் ஒரு ஜாதிய அடிப்படையில தான் இப்ப வந்து அதிமுக வந்து ஒரு கணக்குல இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா மேல குறை சொல்லிட்டு தான் இவர் போய் உட்கார்ந்து இருந்தாரு. தர்ம யுத்தம் நடத்தினாரு. தர்ம யுத்தம் நடத்தினவர் அம்மா கொலையில மர்மம் இருக்குன்றது ஒரு இதுல இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இவர் போய் உட்கார்ந்தாரு. இப்ப என்னன்னா அந்த அம்மாவுக்கு சாதகமாவே இவர் வந்து ஒவ்வொரு இதுமே பண்ணிட்டு வராரு. அவ அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து இன்னும் மேல் வந்துட்டு தலைமை பொறுப்பை விட்டு அவர் வெளியே வந்துடணும். அதிமுகவில் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. தகுதி இல்ல. ஏன்னா இது வந்து அழிவு பாதைக்குத்தான் நம்மளை கொண்டு போகுது ஒழிய இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் ஓபிஎஸ் கிட்ட கிடையாது. அப்போ இதுக்கு வலுவான தலைமை வேணும். இந்த எதிர்காலத்துல அதிமுக அழிக்கிறதுக்கு ஒரு நோக்கத்துலதான் இவங்க எல்லாருமே ஒரு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒழிய அதிமுக வளர்க்கணும், வலுவான தலைமையை கொண்டு வரணும், திரும்ப ஆட்சி கட்டில அதை உட்கார வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எந்த ஒரு தலைவர்களுக்குமே இப்ப இல்ல. அந்த வலுவான தலைமை யார் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வலுவான தலைமை வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு வலுவான தலைமை இருந்தா மட்டும்தான் அதிமுக வந்து காப்பாத்தி நம்ம வந்து வழிவரைக்கு கொண்டு வர முடியும். அதற்குண்டான தலைவர்கள் நீங்க கையில் எடுத்து இதை வலுவா கொண்டு வரணும். நம்ம வந்து இன்னும் வந்து தெளிவான ஒரு சிந்தனைக்கு தலைவர்கள் இல்லாத ஒரு காரணத்தினால அதை கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு இனிமேல் உங்க கையில தான் இருக்கு. அந்த வலுவான தலைமையை கொண்டு வர பொறுப்பு உங்க கையில இருக்கு. நீங்க அதை செயல்பட்டு வந்தா மட்டும்தான் உண்மையான தொண்டர்கள் உங்க வழியில நிக்கிறோம். நீங்க அதை வலுவா கையில் எடுத்து பண்ணினீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. பேசுவோம் செய்வோம். சார் இப்ப வந்து தலைமை வந்து ஒற்றை இதுவா தான் வரணும். ஆனா எல்லாரும் இந்த எலெக்ஷன் அப்ப வந்து எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பை நம்பி இதுவாயிட்டாங்க. வாட்ஸ்அப்ல எல்லாரும் இது வந்தாங்க அது வந்தாங்கன்னு இது பண்ணி போட்டுதான் இப்ப வந்து இது இல்ல. வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ எடுத்து போடுறத வந்து நம்ப கூடாது. யாரும் இதுக்கு பிரச்சாரத்துக்கு வராமையா போட்டோ எடுத்து போட்டுருவாங்க வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி. அதனாலே இப்ப வந்து இது கிடையாது. ஆமா நான் இருக்கிற இதுலயே வந்து ஏடிஎம்கேல வந்து ஓட்டு கேட்க ஒருத்தரும் வரல. ஏடிஎம்கே தான் காலைல 8 மணில இருந்து ஓட்டு கேட்க வந்தாங்க. 8 மணில இருந்து நைட்டு 9 மணி வரையும் கூட கேட்டாங்க. ஆனா ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தரும் வரல. ஆனா டிஎம்கே எம்எல்ஏ வந்து அந்த தொகுதியில வந்து ஒரு நாளும் இன்னும் எதுவும் பார்த்ததும் இல்லை. என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு கூட. நீங்க என்ன பண்றீங்க? நான் டிரைவரா இருக்கேன் சார். ஓ சரி சரி சரி. நான் இங்க சென்னையில தான் இருக்கேன். அண்ணா நகர் தொகுதி. நான் டிரைவரா இருக்கேன். நான் வந்து பூத் ஏஜென்டா தான் இருப்பேன் வருஷம். ஆமா எலெக்ஷன் அப்ப பூத் ஏஜென்டா இருப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் மறக்காம கூடுவாங்க எல்லாம் செய்வாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து ஓட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. பூத்துக்கும் இது பண்ணல. பூத்துக்கும் கூப்பிடல. ஆமா பூத்துக்கும் கூப்பிட ஓட்டு இது கூட வந்து வீடு இடிச்சனால கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏரியாவே இல்ல நீ ஓட்டு போட இது ஓட்டு எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. தொடர்புல இருங்க அடிக்கடி. சரி.
ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, பேசுங்க. ஐயா ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்போ ஒரு தலைப்புன்னு இருக்கும்லையா, அதாவது இப்போ ஜூம் மீட்டிங்கான ஏதாவது தலைப்பு மாதிரி எதுவும் கொடுத்துறீங்களா ஐயா? ஏன்னா வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட சார்ந்த ஓபிஎஸ் இருக்கட்டும், ஐயா இபிஎஸ் இருக்கட்டும், இருவருமே பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி சரியில்லை அப்படின்ற மாதிரிதான் வந்து மோஸ்ட்லி 100ல ஒரு 99% சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஜூம் மீட்டிங்கான ஏதாவது ஒரு தலைப்புகள் ஒன்று இருக்கும்ல, இந்த இது சம்பந்தமா நீங்க பேசுங்க, இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட பத்தி பேஸ்புக்ல இருக்கு, எல்லாரும் போட்டிருப்பாங்க, அனுப்பிச்சிருப்பாங்கப்பா. என் ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இருக்குமே. எனக்கு லிங்க் மாதிரி தானங்க இருந்துச்சு, எனக்கு லிங்க் மாதிரி தான் இல்ல. எது மாதிரியான தலைப்புகள்? இல்ல அதாவது இப்ப ஓபிஎஸ் நேத்து ஆறுமுகசாமி ஆணையத்துல சாட்சி சொன்னார்ல. ஆமாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியில போறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னு வச்சுங்களேன், இங்க வந்து ஓபிஎஸ் சரியில்லை, இபிஎஸ் சரியில்லை அப்படின்ட்டு வந்து கட்சியை வந்து ஒரு பிரிக்கிற ஒரு நோக்கத்திலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்டா இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கும் இரண்டு கட்சி இரண்டா போயிடும். ஓபிஎஸ் ஒரு தலைமையாகவும் இபிஎஸ் ஒரு தலைமையாகவும் போயிடும். அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களுக்கு இது வந்து நிறைய பேர் பலனாக இருக்குங்கிறாங்க. ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி திமுக கட்சிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அது சந்தோஷமாயிடும். உண்டா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது தற்போதைய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முதல்ல கட்சியை வலுப்படுத்தணும். நான் இபிஎஸ் ஆள்றேன், நான் ஓபிஎஸ் ஆள்றான்ங்கிற ஒரு ஈகோவை விட்டுட்டு, அதாவது அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சியினை நாம தான் பாதுகாக்கணும். என்னைய பொறுத்த இரட்டை இலை சின்னம் வந்து எந்த ஒரு கட்சியிலும், அதாவது நான் அப்ப இருந்து இருக்கேன், எனக்கு வயசு பத்தி 30 தாங்கய்யா. இரட்டை இலை சின்னம் எந்த ஒரு கட்சி, அதாவது எந்த ஒரு நபரிடம் உள்ளதோ அந்த சீட் நாங்கய்யா. ஓகேங்களா? அதாவது இப்போதைக்கு தொண்டர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நாம இப்ப ஒற்றுமையா இருக்கிறது மட்டும் தான் நமக்கு நல்லது. பிரிஞ்சிருக்கிறது கூடவே கூடாது. 2011ஆம் ஆண்டு வந்து திமுக வந்து, ஹலோ ஐயா ஒரே நிமிஷங்கய்யா, 2011ஆம் ஆண்டு வந்து திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்தான ஒரு நிலைமையை கூட கொண்டு வரல. தற்போது சூழ்நிலை பாத்தீங்கன்னா நம்ம திமுக விட வெறும் 2% ஓட்டு மட்டும் தான் கம்மி, 2% தான். அதாவது இப்ப தற்போது சூழ்நிலை அஇஅதிமுக சரியான பாதையில் சென்று இருக்காங்க. பேசுவோம். நம்ம தலைமை வந்து நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் தான் அவங்கள வந்து இப்போ ஓபிஎஸும் இத வந்து பொறுத்து பண்ணாத தெரியாதுன்னு சொல்றாருன்னு நினைக்கிறான். நானும் அது தப்பா சரியா தப்பான்னு தெரியல. ஆனா நமக்கு ஒற்றுமை வேணும். முதல்ல நம்ம தொண்டர்களா எல்லாம் இப்ப நம்ம ஜூம் மீட்டிங்ல நிறைய பேர் புது ஆளுங்கெல்லாம் வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் பார்க்கும்போது. அவங்க சொல்றாங்க சார், அம்மாவுடைய மரணம் இதுகளை பத்தி பேசுற கட்சியை வலுப்படுத்துறதுக்கு ஒற்றை தலைமை என்பது ரொம்ப முக்கியம் சார். ஒற்றை தலைமையை எந்த மாதிரியான கொண்டு வரணுங்கிறத ஆக்கப்பூர்வமா எல்லாத்தையும் கலந்து பேசி ஒற்றை தலைமை கொண்டு வரணும் சார். இந்த ஒற்றை தலைமை யார் தேர்ந்தெடுக்கணும்? அதாவது தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். தொண்டர்களுடைய விருப்பப்படியே ஒற்றை தலைமை வரணும். அதுக்கு வந்து தொண்டர்கள் விருப்பப்படியே வரணும் ஒற்றை தலைமை என்பது. ஒற்றை தலைமை என்பது வந்தாதான் இந்த திமுகவை எதிர்க்க முடியும். திமுக வந்து எப்பவுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து அதனுடைய செயல்பாடுகள்னாலேயே மக்கள் செல்வாக்கு இழந்துரும் 5 ஆண்டுகளுக்குள்ள. அந்த செயல்பாடை வந்து அவரை வாக்கு வங்கியா மாற்றக்கூடிய ஒரு ஒற்றை தலைமை கண்டிப்பா வேண்டும். அந்த ஒற்றை தலைமை யார் தேர்ந்தெடுக்கணும்? தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் என்பது கட்சியின் விதி தானே. தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். சொல்றோம், நம்ம தொண்டர்கள் சொல்றோம், கட்சி அதாவது தலைமை கழகம் சொல்றது மாதிரி தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து செயலாளர், அதாவது கிளை செயலாளர்ன்ற ஒரு இதை வச்சுதானே கிளை செயலாளர்களை உருவாக்கணும் இல்லையா? அவங்க தானே வந்து தொண்டர்களை வந்துடுறாங்க கிளை செயலாளர்கள். அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கணும். உங்க தொகுதி எது? என்னோட தொகுதி மதுரை வடக்கு சார். மதுரை வடக்கு தொகுதி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.